ஐ எம் அ மூவி பஃப் ஆர் மூவி அடிக்ட் எப்படியாடா சொல்லலாம். எப்படி வாரத்துக்கு ஒரு 6 படம் பார்த்துருவேன். ரிப்பீட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஃபிலிமாகவும் இருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு டேரக்டர் அவரோட க்ரியேட்டிவிட்டியை போட்டு படம் எடுக்கிறாருன்னும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கதையை தான் ஷேர் பண்ண போகிறேன் நான். எ ஸ்டோரி ரிலேட்டட் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஓல்டு லேடி, ரொம்ப புவர் ஓல்டு லேடி, ஒரு சேட்டோட கடைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவரை. ஸோ சேட்டு கேட்குறாரு, என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், உங்கள் பிஸ்னஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். நீ எதுக்குமா என் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்? சார், நான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு இந்த ₹1 நான் சம்பாரிச்சிருக்கேன். நான் எனக்கு என்னன்னாக்கா, இந்த ஒரு ரூபாயை உங்களோட பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. அந்த சேட்டுக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே. ஒரு புவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சங்கடமாக இருக்குது. சரிம்மா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, அந்த அம்மா, உங்கள் பிஸ்னஸ் எப்படி வளர்ந்துட்டு வருது அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, நான் நல்லா தான்மா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். மை பிஸ்னஸ் டபுள்ஸ் எவ்ரி இயர். வருடம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, என்னோட பிஸ்னஸை 100 மடங்கு அப்படியே டபுள் பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் ஹவ் மை பிஸ்னஸ் இஸ் க்ரோவிங். சரிங்க சேட்ஜி, உங்ககிட்ட இந்த ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறேன். 25 வருஷம் கழித்து வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹1 கொடுத்தாங்க. சேட்ஜியும் அதை அவர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுக்கிட்டார். அப்படியே ஒரு 25 வருஷம் போயிடுச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லேடி வந்து, சேட்ஜி, உங்ககிட்ட நான் வந்து 25 வருஷம் முன்னாடி ஒரு ₹1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த காசை நீங்கள் கொடுக்கணும், திரும்ப கொடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த சேட்ஜி என்ன பண்ணுறாரு, ஒரு ₹100 எடுத்து கொடுக்குறாரு. சேட்ஜி, நான் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பிஸ்னஸும் வந்து எவ்ரி இயர் வந்து அப்படியே டபுள் ஆகிட்டே வருது. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை செட்டில் பண்ணுங்க அப்படின்றாரு. சேட்ஜிக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஒரு ₹10,000 எடுத்து கொடுக்குறாரு. சேட்ஜி, நீங்கள் இன்னும் கணக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் போயிட்டு, சேட்ஜியோட காதில், இதுதான் இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட விலை, மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்ஜிக்கு மயக்கமே வந்துடுச்சுங்க அவங்க சொல்லும்போது. அவங்க இன்வெஸ்ட் பண்ண ₹1, ஃபஸ்ட்டு வருஷம் ₹1. இயர் 10ல் பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆகிட்டே வருக்கு. ஒரு வருஷம்னாக்கா 10வது வருஷம் வந்து ₹512. பெரிய வளர்ச்சி இல்லை. 15வது வருஷம் ₹16,384. ஒரு கணிசமான வளர்ச்சி, ₹1 16,000 15 வருஷத்தில். ஆனால் 20வது வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ₹5,24,288. இயர் 25 பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த ₹1 விலை 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதோட விலை இன்னைக்கு வந்து அதோட மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.67 crores. அந்த லேடி சைட்டுக்கிட்ட 1.67 crores இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டுடே, அதை கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படிங்க இது வளருதுனாக்கா, when a rupee grows compoundedly, நம்ம அந்த ஒரு அரித்மேட்டிக்கை வந்து நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணவே முடியாதுங்க. இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், காலேஜில் படிச்சிருப்போம். பட் லைஃப்பில் வந்து நம்ம நேரடியாக பார்த்தா மட்டும்தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்னன்றது நமக்கு வந்து விளங்கும். அப்படி இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வளரவே விட மாட்டோங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் an 8th wonderங்க அது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்படி தாங்க வளர்ந்துக்கிட்டு வருது, எக்ஸ்போனன்ஷியலாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோ பண்ண விடாமல் பண தேவை இருக்குதோ இல்லையோ அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை சீக்கிரமாக புல் பண்ணிடுறோம். அப்படியும் இல்லைனாக்கா ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, ஏதோ ஒரு சென்சேஷனல் நியூஸ் வருது, எங்கேயோ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை வருது, இந்த மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணிடுறோம், ஐயோ இதுக்கு மேலே மணி க்ரோவே ஆகாது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து சேஃப்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் மேலே போயிட்ட பிறகு, ஓ இப்போ போய் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மார்க்கெட் திரும்ப கீழே வரும்னு நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இன்னைய வரைக்கும் கேஷ்லேயே உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ ஒரு பேலன்ஸ்டாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டூ இட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லாங் ஹொரைசனில் பார்க்கும்போது உங்களுக்கு கை மேலே காசு, ஒரு வெல்த் கார்பஸ் ஈஸியாக சேருங்க.
ஸோ இந்த ஓல்டு லேடி என்ன பண்ணாங்க, பேஷன்ஸாக வெயிட் பண்ணாங்க. அந்த பேஷன்ஸ் உங்களுக்கும் இருந்ததுனாக்கா உங்கள் வெல்த் கார்பஸ், உங்களோட ஃபைனான்ஷியல் ட்ரீம்ஸ் கோல்ஸ் சுலபமாக அச்சீவ் ஆகும். அப்படி உங்ககிட்ட ஏதாவது சர்ப்ளஸ் இருக்குது, யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி ரெக்கமெண்டேஷன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஐல் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. அண்ட் உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வேணும்னாலும் அந்த ஜேர்னியை எங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும், அதோட லிங்க் இதில் இருக்குது. அண்ட் இந்த சேனலில் நிறைய ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றின கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்டு டு திஸ் சேனல். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you. Bye bye.